வணக்கம். நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆயம்மா வேலை பார்க்குறேன். நான் அதிகமாக படிக்கலை, 11வது தான் படிச்சிருக்கேன். அதுவும் தமிழ் வழி கல்வி தான். அது முழுசாக தொடர முடியல, குடும்ப சூழ்நிலை. அதனால் நான் பாதியிலே நின்றுட்டேன். ஆனால் அதிகமாக படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் எனக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தை நிறைவேற்ற முடியல. ஆனால் நான் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கதைகள்லாம் பசங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசை. அந்த கதைங்க வந்து சின்னதாக இருக்கணும், ஆனால் விஷயம் நல்ல விஷயங்களாக பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் பசங்களுக்கு குட்டி குட்டி கதை சொல்லின்னு வரேன். அந்த கதை எப்படி இருக்குன்னு நீங்களும் கேளுங்க. கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். 10 தலைமுறையினரோட ஏழ்மையை போக்கக்கூடிய வல்லமை ஒரு தலைமுறைக்கு இருக்குதுன்னா அதுக்கான ஆயுதம் கல்வி. அதுக்கு சம்மந்தமான ஒரு நிகழ்வை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பஞ்சாபில் ஒரு பொண்ணு 24 வயசில் நீதிபதி ஆகியிருக்கா. 24 வயசில் நீதிபதி ஆகிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பொண்ணு நீதிபதி ஆனதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி ஏற்க போகிறா. காரில் போய் இறங்கும்போது அந்த கோர்ட்டு வாசலில் எல்லாருமே மாலை மரியாதையோடு அவளை வரவேற்கிறதுக்கு காத்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கார் விட்டு இறங்கினோடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்ற வாசலில் ஒருத்தர் சைக்கிளில் கேனில் டீ விற்றுன்னு இருக்கார். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு கையை பிடிச்சி பேசி சிரிச்சுட்டு வரா. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஏம்மா நீ ஒரு நீதிபதி, அவர் எப்பயுமே இந்த கோர்ட்டு வாசலில் தான் டீ விற்றுட்டு இருப்பார், நீ ஏன் இப்போ அவர்கிட்ட போய் பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு வேணால் நான் இன்றைக்கி நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் இந்த நீதிபதியை உருவாக்குனவர் இந்த சைக்கிளில் டீ விற்கிற என் அப்பா தான், அவர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அவர் நாளிலேருந்து டீ தான் இன்றைக்கும் டீ தான் விற்றாரு, நேற்றும் டீ தான் விற்றாரு, நாளைக்கும் டீ தான் விற்க போகிறாரு. அவரோட வேலை ஒன்றும் மாற போகிறதில்ல. ஆனால் அவரோட மரியாதை எப்படி ஆகும்னா, நேற்று வரலாம் அவர்கிட்ட டீ வாங்கினவங்க, டீக்கார் ஒரு டீ கொடு, இது என்ன டீ சுடு தண்ணியா அப்படிலாம் கேட்பாங்க, காசு இல்லைன்னா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாளிலேருந்து ஐயா ஒரு டீ கொடுங்க, டீயே இல்லைனாலும் வெந்நீராக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட போட்டு சுட்டுறாதீங்க, முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரியாதைக்கு காரணம் அவரோட பொண்ணு தான். உங்களோட அப்பா அம்மாவோடையும் மரியாதை பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.